கர்நாடகாவில் போய் சொன்னார் கமலஹாசன். அந்த படத்தினுடைய ஆடியோ, அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கன்னடம் தமிழ்ல இருந்தா வந்துச்சுன்னு பொறுக்க முடியல. கன்னடக்காரன் கொதிச்சு போன, இல்ல மன்னிப்பு கேளுன்னு. இங்க தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், நாமெல்லாம் தமிழர்கள், எவனாவது கேட்டமா ஆமா தமிழ்ல இருந்தா கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலையே. அத்தனை பேரு நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று எழுதினாரு மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை, நீராறும் கடல் உடுத்தான்னு. அதுல ஒரு 4 வரி மறைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடணும். ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறவியல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதான் பாட்டு. அப்படியா இருக்கு? ஏன் சொல்லல? ஏன் பாடல? தமிழர்கள் ஆகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே? எங்க போய் சொல்றது? வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது, தமிழர்களும் தலை தூக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதை உணர்வோம். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழும் முழங்குற இந்த நாடகத்துல தமிழ் இல்ல. அக்கிரமம் பேசுங்க, அசிங்கம் பேசுங்க, அதுக்கு கூட்டம் கூடுது இல்ல. ஆபாசம்னா அதை பார்க்க ஒரு கூட்டம். நல்லதா அது? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா? நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அப்ப என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும். நல்ல விஷயத்தை பார்க்க தாய்மார்களும் விரும்பல, ஆனா தந்தைமார்களும் விரும்பல. அதையும் மீறி நான் பேசுற போது இவ்வளவு பேர் நின்று கேட்கறீங்க பாருங்க, உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். அதுதான் மிக முக்கியம். இருந்தாலும் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நான் சொல்லல. மாவு மக்களும் ஐயறிவினவே என்ப தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுகளை போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது நாங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வர்றோம். அதுன்னா எது? ஆடு மாடுன்னு அர்த்தம். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி